இருந்தாங்க. அதை பயங்கரமா கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எங்க அம்மா அதை செஞ்சிருந்தாங்க. அது தட்டுல போட்டா ஒருத்தரும் தொடலை. எல்லாரும் என்னங்க புழு புழுவா செத்து கிடக்கு, இதை போய் யார் சாப்பிடுவான்னு மொத்தமா அதை கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு எங்க அம்மா உப்புமா கட்டி கொடுத்தாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ விளையாட்ட கதை மாதிரி இருக்கலாம், அப்படி ஒரு காலம் இருந்தது. நூடுல்ஸ் இப்ப இருக்கிற மேகி நூடுல் பாக்கெட் கிடையாது. அது யாரோ ரைஸ் நூடுல் மலேசியால இருந்து வாங்கிட்டு வந்து இது அப்படியா இப்படியான்னு கொடுத்தப்ப குப்பை மாதிரி தூக்கி போட்டோம். ஆனா இன்னைக்கு பசங்க எல்லாம் தரையில உருண்டு பிறண்டு எனக்கு அந்த 10 ரூபா பாக்கெட் வாங்கித்தானே அவங்க பின்னாடி அம்மாட்ட சண்டை போடுறாங்க, நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு. யோசிச்சு பாப்பீங்களா? அந்த நூடுல்ஸ்ல இருக்கக்கூடியது வெறும் மைதா மாவு மட்டும் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய மோனோசோடியம் குளூட்டமேட் உன் மூளையினுடைய சிந்திக்கத்தினுடைய திறனையே குறைக்கும். அத்தனை பொருட்களையும் அதை சுவையை கூட்டுவதற்காக, அதன் வடிவத்தை மாற்றுவதற்காக, நெடுநாள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஏகப்பட்ட உப்புக்கள், ரசாயனங்கள் அதுல போட்டிருக்காங்க. கிளாஸ் டேபிள்ல கூட